ஹலோ டாக்டர், நான் சிவி பேசுகிறேன். அந்த ஐநோட அட்ரஸ் கேட்டிருந்தேன். ஓகே. ஓகே டாக்டர். ஓகே. யாருக்கு அந்த கிஃப்ட்னு பார்க்குறீங்களா? என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு துரோகம் பண்ணுறப்போ இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என் லைஃபே எதிர்பார்க்காத மாதிரி மாற்றினாங்க. ஆனால் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னு தோணுது. என்ன தெரில, ஃபோன் பண்ணி மீட் பண்ணணும். ஹலோ. டேய், நான் சிபி பேசுகிறேன். சிபியா? ஏய், எப்படிடா இருக்க? எங்க இருக்க? நைட் எங்கடா போன? எவ்வளோ ஃபோன் கால்ஸ் பண்ணி என்ன ரெஸ்பான்ஸே பண்ணல? சரி, எங்க இருக்க இப்ப நீ? எதுவும் பேசாத. சண்டே ஈவினிங் 4 o'clock நான் பிரிஞ்ச இடத்துல மீட் பண்ணுவோம். எங்கடா? டே, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன்டா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ. சொல்கிறா. ஆமாடா, எனக்கு கால் பண்ணடா. அப்போ எனக்கு என்ன வேணுமா? சும்மா நம்மள்ட்ட கால் பண்ண. இத்தனை வருஷம் வேணான்னு சொல்லிட்டு போனவன் தானடா அவன். இப்போ மட்டும் என்ன வேண்டா? சண்டே வேண்டாம் தான் சொன்னான். 4 மணிக்கு வரேன். உன்னை பிக்கப் பண்ண வரேன். போவோம். என்ன பேசுகிறேன் நானும் பார்க்குறேன். இத்தனை வருஷம் வேணான்னு சொல்லிட்டு போனவன் இப்போ மட்டும் நான் அக்கறையாக வந்திருக்கானாமா? டேய், வரேன்டா, இருடா, நான் கூப்பிட்றேன், வை. சார், லேசாக மேகம் கறக்கிற மாதிரி இருக்குது. மழை வரும்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? கதிர், நம்ம லேக் கிட்ட வந்துட்டோமா? வந்துட்டோம் சார். கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாமா? ஓகே சார். என் பேர் திருமூலன். நான் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வாலண்டியராக ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி வேர்ல்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோர்ஜரின்றது சாதாரண விஷயம் இல்லை. நாம் எடுக்கிற ஒவ்வொரு செல்ஃபிலையும் நம்ம கைரேகையை காட்டிட்டு போஸ்ட் கொடுக்குறோம். இது மூலியமாக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை எவ்வளோ பேர் ஹேக் பண்ணலாம். அதோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸும் எடுக்க முடியும். அப்படி ஒரு தப்பை நான் டியூட்டியில் இருக்கப்போ பண்ணதுனால தான் இப்போ நான் கண்ணிலேருந்து இந்த நிலைமையில் நிற்கிறேன். அப்படி என் லைஃப்பை மாற்றின ஒரு இடம் தான் இது. இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். 4 வருஷம் முன்னாடி என் லைஃபே மாற்றினது இந்த இடம் தான். ஏதாவது பேசுறா? என்னடா சொல்கிறீங்க? நீங்கள் பண்ண துரோகத்துக்கு. டேய், விட்றா, விவசாயம் புரிஞ்சுக்க மாட்டேன். இப்போ என்ன, இந்த பணத்தை நாங்கள் தான் எடுத்தோம் நினைக்கிறேன். ஆமாடா, பணத்தை நாங்கள் தான்டா எடுத்தோம். ஏன்டா, ஒன்று என்ன ஃப்ரெண்டு மாதிரியே கவனிச்சோம், கூட இப்போ அந்த பிறப்பாடா கவனிச்சோம். அதுக்காக அந்த பணத்தை நாங்கள் தான் எடுத்தோம் நினைக்கிறேன். சரிடா, டேய் வாடா, இவெல்லாம் போகிற ஆளுன்னு வாடா. கதிர் சார், அங்கே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குல்ல? ஆமாம் சார், பின்னாடி வர 3 பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது அந்தாண்ட கரையில். என்ன அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா? போகலாம் சார், வாங்க. பார்த்துவாங்க சார். யார் இருந்தாலும். ஹலோ, யார் நீங்கள்? ஹலோ, போலீஸ். பரவாயில்ல தம்பிங்களா, உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. நான் வரேன், ஒரு நிமிஷம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல சார். வீட்டுக்கு வெளில பரவாயில்லைங்க கதிர், நீங்கள் போயிட்டு வாங்க. நான் இவங்களோட ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். 4 வருஷம் முன்னாடி இதே இடத்துல தான் 3 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது. அவனை கூட பிறந்தவ மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க பிரியறதுக்கு நானே காரணமாயிட்டேன். நான் சொல்ல போகிற கதையை கேட்டு சேரணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க.
யூஎஸில் இருக்க என்னோடய ஃப்ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு க்ரைம் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா சொன்னான். ஆனால் அதை அப்போ நான் பெருசாக எடுத்துக்கல. மறுபடியும் அவன்கிட்டேருந்து ஒரு நாள் கால் வந்துச்சு. கேன் யூ டாக் ஃபார் சம் டைம்? சொல்கிறா, ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு க்ரைம் பண்ணுறதை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாண்டா, இங்கே கூட நிறைய கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதில் பாதி நான் தான் பண்ணேன். என்னடா சொல்கிற? இப்போ நீ எங்கே இருக்க? ஹே லிசன், மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஹேக்கிங் விஷயம்லாம் ட்விட்டரில் பார்ப்பேன். அப்படி தான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். இந்தியாவில் பிளைண்ட் பீப்புளுக்காக அர்பன் கலர்ஸ்னு ஒரு காம்படிஷன் யூனிசெஃப்டில் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த காம்படிஷனில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் வின் பண்ணான். அந்த காம்படிஷனோட ப்ரைஸ் மணி $35,000, நியர்லி 25 lakhs இன் இந்தியன் ருபீஸ். வெஸ்டர்ன் யூனியன் பேங்க் மூலமாக தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. அதுக்கு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் அவனோட கார்டினோட சிக்னேச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். கார்டினோட சிக்னேச்சர் நான் எடுத்துட்டேன், பட் அந்த பிளைண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு வேணும். தேர்ஸ் ஒன்லி ஒன் வே, ஆதார் கார்டு. டிபார்ட்மெண்ட்டில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எனக்கு எடுத்து கொடுக்க முடியுமா? ஆதார் கார்டா? அது ரிஸ்க் ஆச்சு. உங்கள் ஊரில் $500 கொடுத்தாலே ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் லீக் ஆகுது. எனக்கு அவனோட ஆதார் கார்டு மூலமாக பயோமெட்ரிக்ஸ், ஐ மீன் ஐயில் இருக்க ரெட்டினா, ஃபிங்கர்ஸ் இருக்க பிரிண்ட்ஸ், இதை தான் எனக்கு தேவைப்படுது. அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உனக்கு அதில் பாதி ஷேர் தரேன். nowadays criminals make more money than police. இல்லை சார் என்ன காம்படிஷன் சொன்னீங்க? அது அர்பன் கலர்ஸ்ப்பா. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள்கிட்ட ஏமாந்த அந்த 3 பேர் வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான். இந்த முன்னாடி நிற்கிற பெரிய மனுஷன் இந்த ஆள்கிட்ட தான் நாங்கள் ஏமாந்தோம். நான், சிபி, நவீன் 3 பேர் ரொம்ப க்ளோஸ். சிபி ஒரு மயோஃபியா பிளைண்ட், அப்படின்னா கண்ணு தெரியாதவங்கன்னு அர்த்தம். அவன் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு கண்ணு தெரியாதுன்றது ஒரு விஷயமாகவே இருக்காது, ஏன்னா கூட நாங்கள் இருந்தோன்றதுனால. அதே மாதிரி தான் அர்பன் கலர் காம்படிஷன் அப்படின்னு ஒரு காம்படிஷன் யூனிசெஃப் நடந்துச்சு. அதில் வின் பண்ணணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்பவுமே. அதே மாதிரி அந்த காம்படிஷனில் அவன் ஜெயிக்கவும் செஞ்சான். எங்கடா கூட்டு போற? என்ன இது? சிவி பணத்தை எடுத்திருக்காங்க, மெசேஜ் வருது. என் கூட தான் இருக்கான். எங்கடா கூட்டு போற? சிபி, சிபி, பணத்தை எடுத்தியா இல்லையா? நான் எடுக்கல. சிபி, பணத்தை எடுத்தியா இல்லையா நீ? என்னடா பணம் அக்கௌண்ட்ல இருந்து காணாம போயிருக்கு. எப்படி காணாம போகும்? நான் எடுக்கல. டேய் டேய், சொல்றா நான் சொல்றது. இருடா. டேய், பணத்தை காணாம்டா. பணம் அக்கவுண்ட்ல இருந்து காணாம போயிருக்கு. எப்படி காணாம போகும்? என் ஃபிங்கர் பிரிண்ட் நான் எங்கேயுமே ஆக்சஸ் பண்ணல. டேய், பணத்தை நீ எடுத்தியா இல்ல? அதான் கேள்வி. டேய், பணத்தை காணாம்டா லூசு. இருக்கடா. டேய், இருடா. என்ன படத்தை நீங்க தான எடுத்தீங்க? டேய் நடா, இவன் லூசு மாதிரி பேசுறான். டேய், இருடா. டேய், புறா அவன புறா. டேய், என்னடா சிபி லூசு? மச்சான் டேய், லூசு மாதிரி சிபி. ஏய் இரு ஏய் பேங்க்ல செக் பண்ணு போ. டேய், பேங்க்ல வந்து சேப்றா. நீ அவன பாத்துக்கறவனா? நான் பாத்துக்க மச்சான், நீ பேங்க்ல செக் இரு, பண்ணு. நம்ம பேங்க்ல பாத்துறோம்டா. இரு மச்சான் எந்திரி. தொடாதடா. எந்திரி மச்சான். தொடாதடா. ஒன்னு எந்திரி. அது ஒண்ணுல படத்தை எடுத்து இப்படி ஏமாத்திட்டீங்களா? ஒண்ணு சரி அடி படத்தை. இரு ஒண்ணு இங்க வந்து படத்தை எப்படியாவது கொண்டு வந்துருக்கடா. ஹலோ 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 என்ன இருக்க இல்லடா? அது எங்கடா? அங்க நான் பாக்குறேன் வை. டேய் ஏன் காணோம்? டேய் இங்க ஹலோ டேய் மச்சான் டேய் டேய் எங்கடா காணோம்டா. டேய் சரி முதல்ல வா, பேங்க் போய் கேப்போம். முதல்ல வா. ஏறி வண்டி ஏறா சீக்கிரம் போடா. பேங்க்ல போய் கேட்டோம், ஆனால் அந்த பணத்தை யாரோ எடுத்துட்டான்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. சிபி அந்த பணத்தை நாங்கள் தான் எடுத்தோன்னு நினச்சி எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அப்போ பிரிஞ்சு போன நாங்கள் இப்போ தான் மீட் பண்ணுறோம். அப்போ வரைக்கும் எங்களுக்கு புரியலை அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு. ஆனால் இப்போது இந்த இடத்துல புரியுது இந்த பணத்தை யார் எடுத்திருக்கான்னு.
எப்படி சார் ஒரு கண்ணு தெரியாத ஏமாத்த எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்துச்சு? அவனை ஏமாத்துறதுனாலவோ என்னவோ தெரியல, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது நடந்த கார் ஆக்சிடெண்ட்டில் என் ஒய்ஃப் இறந்துட்டா. எனக்கும் அதில் கண்ணு போயிடுச்சு. ஆனால் அவள் ரொம்ப நல்லவ. அவள் ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருந்ததுனால எப்படியாவது அவளோட கண்ணை அந்த பையன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும்னு நினச்சேன். டிபார்ட்மெண்ட்லேயும் விசாரித்து அந்த பையனோட அட்ரஸை நான் வாங்கிட்டேன். அந்த கண்ணையும் அந்த பையன்கிட்ட நான் சேர்த்திட்டேன். இப்போ அந்த பையனுக்கு கண்ணு கிடச்சிருச்சு. சார். யாரு? கதிர் சார், 4 வருஷம் முன்னாடி ஒரு பையனுக்கு ஐ டொனேட் பண்ணோம்ல, அவன்கிட்ட இந்த கிஃப்ட் வந்துருக்கு. யார் கதிர்? நம்ம கண்ணு கொடுத்தவன் அந்த பையனா? பார்த்தீங்களா, நான் இப்போ அந்த பையனை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த பையன்ட்டு எனக்கு கிஃப்ட் வந்திருக்கு. ஹலோ டாக்டர், அந்த ஐநோட அட்ரஸ் கேட்டிருந்தேன். நீங்கள் கிரேட் சார். ஒருத்தர் லைஃப்பில் ஹீரோவாக இருந்திருக்கீங்க, வில்லனாகவும் இருந்திருக்கீங்க. ஒருவேளை 4 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் சேரணும்னு நினச்சதாலேயோ, நாங்கள் வந்து அந்த ஈவினிங்கில் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் வாக்கிங் வந்ததாலேயோ, எங்ககிட்ட அவர் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னதாலேயோ, நான் ஃப்ரைடே என் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணவருக்கு கிஃப்ட்டு சென்ட் பண்ணதாலேயோ, அது கரெக்டாக சண்டே வந்ததாலேயோ, எல்லாத்துக்கும் மேலே அவர் லைஃப்பில் இருந்த அந்த 3 பேர் நாங்கள் தானே அவருக்கு தெரியாமல் இருந்ததாலேயோ, இந்த வேர்ல்டில் இருக்க டெக்னாலஜியை அவர் சரியான வழியில் பயன்படுத்தாதாலேயோ, எல்லாம் சம்திங். ஒருத்தர் நம்மளுக்கு கெட்டது செஞ்சால் நம்ம திருப்பி செய்யணும்னு அவசியம் இல்லை. டோன்ட் டேக் ரிவெஞ்ச், லெட் தி கர்மா டூ த ரெஸ்ட்.